வணக்கம். இன்றைய செய்திகள். அதானி நிறுவனத்திடம் இருந்து யூனிட் ₹5.91 விலையில் 5 ஆண்டுகளுக்கு 558 மெகாவாட் மின்சாரம் வாங்க தமிழக மின் வாரியம் ஒப்பந்தம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அதானி குழுமத்தைச் சேர்ந்த மாக்சிக்கு தலா 600 மெகாவாட் திறனில் 2 அலகுகள் உடைய அனல் மின் நிலையம் உள்ளது. இந்த மின் நிலையத்தில் இருந்து 558 மெகாவாட் மின்சாரத்தை வரும் ஏப்ரல் 1 முதல் 5 ஆண்டுகளுக்கு வாங்க மின் வாரியம் ஒப்பந்தம் செய்துள்ளது. ஒரு யூனிட் மின்சாரத்தின் விலை ₹5.91 ஆகும். சட்டசபை தேர்தலை ஒட்டி வருவாய், போலீஸ் துறையினரை போல மருத்துவத்துறை அமைச்சு பணியாளர்களை இடமாற்றம் செய்வது தேவையற்றது என்று தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் மகேந்திரகுமார் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது குறித்த அவரது அறிக்கையில், தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மக்கள் நல திட்டங்களை அரசு செயல்படுத்துகிறது. இந்நிலையில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளதை அடுத்து அனைத்து துறைகளிலும் அலுவலர்களை மாற்றம் செய்வது தொடர்பாக சுற்றறிக்கை அனுப்பி அடிப்படை வேலைகள் நடைபெறுகிறது. மக்களோடு நேரடி தொடர்புள்ள போலீஸ், வருவாய் அதிகாரிகளை மட்டுமே இடமாற்றம் செய்து தேர்தலை சந்திப்பது வழக்கம். தற்போது இச்சுற்றறிக்கையை பயன்படுத்தி மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்க நிர்வாக அலுவலர்களுக்கு வழக்கத்திற்கு மாறுதலாக பணி மாறுதல் வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இடமாறுதல் செய்ய எந்தவித முகாந்திரமும் இல்லாத நிலையில் நிர்வாக அலுவலர்களை மாறுதல் செய்வதால் மன உளைச்சலையும் தேவையற்ற குழப்பங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. 3 ஆண்டுகள் ஒரே பிரிவில் பணியாற்றியதால் குற்றச்சாட்டு இல்லாதோரும் பணி மாறுதல் செய்யப்படுகின்றனர். இதனால் அவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர். 3 ஆண்டுக்கு ஒரு முறை பணி மாறுதல் என்பது அத்துறை வளர்ச்சிக்காகவே இருக்க வேண்டும். அவர்களுக்கு அதே மாவட்டத்தில் கலந்தாய்வு முறையில் பணி மாறுதல் இருக்க வேண்டும். அதை விடுத்து வெகு தொலைவு மாவட்டங்களுக்கு மாறுதல் வழங்க தேவையில்லை என்று கூறியுள்ளார். திமுகவிற்கும் தவேகாவிற்கும் இடையேதான் போட்டி என்று விஜய் கூறுவது சரியல்ல. அவர் அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறார், அவமதிக்கிறார், அக்கட்சியை சீண்டுகிறார். அதிமுக ஒரு பொருட்டே அல்ல என்று விமர்சிக்கிறார் என்றால் அதிமுக பாஜக அணியை ஒரு பொருட்டாக கருதவில்லை என்றுதான் பொருள். விஜய் எந்த எதிர்பார்ப்பில் இந்த கருத்தை கூறுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த தேர்தலில் திமுக அதிமுக இடையே மட்டுமே போட்டி. ஜெயலலிதா வெளிப்படையாகவே மோடி எதிர்ப்பை வலியுறுத்தி பேசியவர். ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி பேசினால் அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பாஜகவினரும் அவர்களின் புகழ் பாடுகின்றனர். அதிமுக பாஜக இடையே முரண்பாடுகள் இருக்கின்றன. அதனால் அது பொருந்தா கூட்டணியாக உள்ளது. இதை மறைக்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவை துணைக்கு அழைக்கின்றனர் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார். கூட்டுறவுத்துறை பணியிடங்களுக்கான தேர்வுகள் கடந்த அக்டோபரில் நடத்தப்பட்டன. 100 நாட்கள் கடந்தும் தேர்வுகளின் முடிவுகளை வெளியிடாத திமுக அரசை கண்டித்து தேர்வர்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கைது செய்தது கண்டனத்திற்கு உரியது. தேர்வை முறையாக நடத்தத்தான் நிர்வாக திறனில்லை என்று பார்த்தால், நடந்து முடிந்த தேர்வுக்கான முடிவுகளை வெளியிடக்கூட வக்கற்ற அரசாக திமுக இருப்பது வெட்கக்கேடானது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். தேசிய அளவில் நடந்த JEE மெயின்ஸ் 2026 முதல் கட்ட தேர்வில் வேளம்மாள் போதி கேம்பஸ் மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். மொத்தம் 98 மாணவர்கள் 99% மேல் பெற்றுள்ளனர். 191 மாணவர்கள் 98% மேல், 283 மாணவர்கள் 97% மேல், 381 மாணவர்கள் 96% மேல், 460 மாணவர்கள் 95% மேல் மற்றும் 840 மாணவர்கள் 90% மேல் பெற்று அந்த கல்வி வளாகத்தின் கல்வி தரத்தை உயர்த்தியுள்ளனர். எங்களை எதிர்க்கும் சுண்டலி கட்சிக்கு எல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். தம் இருக்கிற வரைதான் விசில் அடிக்க முடியும். விஜய் கொள்ளையடித்த பணத்தை வெளியே எடுத்து வர சொல்லுங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தால் விஜய்க்கு ₹1.5 கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. எங்கள் தகுதிக்கு அவருக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இவ்வளவு பேசுபவர் மோடி பற்றி ஏன் பேசவில்லை? தந்தைக்கு சோறு போடாமல் கழுத்தை நெரிப்பவன், தாயை பாட்டிலால் அடிப்பவன் எல்லாம் எங்களை எதிர்க்கின்றனர். ஹிந்தி எதிர்ப்பால் தான் தமிழகத்தில் தமிழ் படம் ஓடுகிறது. தமிழகத்தில் ஹிந்தி படம் ஓடாததற்கு காரணம் திமுக நடத்திய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்தான். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது.
அரைக்க அரைக்க சந்தனம் மணக்கும், அதுபோல் திமுகவை திட்ட வெற்றி குவியும் என்று திமுக அமைப்பு செயலர் RS பாரதி பேசியுள்ளார். மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து அவற்றை தாக்கி அழிக்கும் திறனுடைய INS அஞ்சுதீப் போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் வரும் 27ஆம் தேதி இணையும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெறவுள்ளது. இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி இந்த கப்பலை கடற்படைக்கு அர்ப்பணிக்க உள்ளார். இதன் வாயிலாக இந்திய கடற்படை அதன் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் திறன்களை மேம்படுத்த உள்ளது. இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் நெருக்கடிக்கு பணிந்து செய்து கொள்ளப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை பிரதமர் மோடி ரத்து செய்ய வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்த மக்களுக்காக புதிதாக 5000 வீடுகள் கட்ட மத்திய விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் ஒப்புதல் அளித்துள்ளார்.